பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தவிக தலைவர் விஜய் போட்டியிடுவது குறித்தும், முதல் தேர்தல் களத்தில் களமிறங்கும் அக்கட்சியின் வேட்பாளர்கள் தேர்வு குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் 2 தொகுதின்றது அவருக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. எங்கள் அண்ணன் இருந்தாவே போதும், அதையும் தாண்டி வெற்றி பெறுவார். எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் சப்போர்ட் இருக்கோம், அவ்வளோதான். கட்சியில் இருக்கிறவே தொண்டர்களாக இருந்து வேற ஏதாவது அலையன்ஸில் போயிருந்தாருன்னா மனசு கஷ்டம் வந்து அவங்க கூட இருந்தவங்களுக்கும் சீட்டு கொடுக்காம போனால் மன வருஷம் வந்திருக்கும். அதனால அவர் அதை நல்ல முறையில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே இப்போ தவிகல வேட்பாளர் போட்டிருக்காங்க. இந்த நீலகிரி மாவட்டம் மேலே இருக்க 3 தொகுதியுமே எல்லா வெளியூர் கேண்டிடேட் தான், சரிங்களா. அது இல்லாமல் அந்த கட்சியோட தலைவர் 2 தொகுதியில் நிற்கிறாரு, திருச்சி ப்ளஸ் சென்னை பக்கம். அது 2 தொகுதியில் நிற்கிறது எல்லா தலைவர்களும் அது சகஜம், ஓகே. இவங்களோட தொகுதி இது கரெக்டாக இப்போ செங்கோட்டையன் ஒன்று, இந்த யாதவ அர்ஜுனா அந்த மாதிரி ஒரு 2-3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற இதெல்லாம் ஒன்றுமே அனுபவம் இல்லாமல் ஏதோ கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த 234 தொகுதியும் ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவர் 2 தொகுதியில் போட்டிடணுங்கிற ஃபஸ்ட்டு அவசியம் இல்லை. அவர் தான் பிராண்டுங்கிறாங்க. அவர் ஒரு தொகுதியில் நின்று போட்டிட்டு ஜெயிச்சுறத பற்றியே யோசிச்சிருக்கலாம். அவங்க போட்டிருக்க கேண்டிடேட் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு கட்சி ஆரம்பித்து 3 வருஷமாக அந்த கட்சியில் இருந்து உழைச்சிருப்பாங்க எவ்வளோ பேர். அவ்வளோ பேருக்கும் அவரால் ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு இதாக இல்லாமல் நேற்று ஒரு கட்சியில் இருந்திருக்காங்க, இன்றைக்கி ஒரு கட்சியிலேருந்து விலகியிருக்காங்க. நாளைக்கு அதே கட்சியில் இருக்கவங்களுக்கு அவர் இன்றைக்கி சீட்டு கொடுத்துருக்காருன்னா அப்போ அது எந்த மனநிலைமை? அப்போ 3 வருஷமாக நம்ம கட்சியில் இருந்து ஒரு நல்ல உணர்வுபூர்வமாக செயல்பட்டிருப்பாங்க. அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு சீட்டு கொடுக்கறது வேறு. வேறு நல்ல பெரிய கட்சி இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தங்க விலகுறாங்களா, அவங்க வாலண்டியராக நாங்கள் உங்கள் கட்சியில் இணைகிறோன்னொன்னே இணைஞ்சிட்டிங்களா உங்களுக்கு நாங்கள் உடனே சீட்டு அப்படின்னு தரது அது பெரிய விஷயம்லாம் இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.